of life. Hinduism is a way of life. மனிதன் மனிதனாக வாழ்வதற்கு இந்து மதம் காண்பிக்கக்கூடிய நல்ல நெறிகள் அவன் நல்ல பண்புடையவனாக நம்மை மாற்றிவிடும் என்று கூறினார். நம்ம இருக்கக்கூடிய சகிப்புத்தன்மை மாதிரி உலகத்தில் வேற யாரும் தீமை கிடையாது. நாம தான் அனைத்தையுமே பொறுத்து பொறுமையாக செல்லக்கூடிய ஒரு மதத்தை சார்ந்தவர். அதை நாம் பெருமைக்கொள்ள வேண்டும். ஆகவே அப்படி இருக்கக்கூடிய நாம நம்ம தேவை நீ அடுத்த இருக்கக்கூடிய சமுதாயத்தில் நாம எங்கெங்க விட்டுட்டு போக போறோம். ஐயா காலத்துல இதை வாழ்ந்து வந்துட்டா நானும் வாழ்ந்து வந்துட்டேன். இது எவ்வளவு காலம் நாங்க இருப்போம்னு தெரியாது. அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய சமுதாயம், அதுக்கு அடுத்து வரக்கூடிய சமுதாயம் ரொம்ப சவாலான ஒரு காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அது அனைத்துமே எல்லாரும் உணர வேண்டும். அப்படி உணர்ந்து அந்த கோயில்னாக்கா வெளி சீட்டு வாங்கிட்டு அர்ச்சனை பண்ணிட்டு சாமி கொடுத்து போற எல்லாம் அல்ல. நம்மளுக்கே இருக்கக்கூடிய ஒற்றுமையை நாம் வளர்த்துக் கொள்ள வேண்டும். நம்மளுடைய சமய அறிவை நாம் பெருக்கிக் கொள்ள வேண்டும். அதுக்குதான் ஆணையம். ஆணையம் தொழுவது சாதவும் என்று நம்முடைய முன்னோர்கள் கூறினார்கள். நம்முடைய நாயன்மார் 63 நாயன்மார் அவங்க எல்லாம் பாடினாங்க, நல்ல விஷயங்களை எடுத்து சொன்னாங்க. ஆனால் நாம ஏதோ ஒரு காலத்தை எல்லாத்தையும் விட்டுட்டு நாம பின்தங்கிய ஒரு சமுதாயமாக வாழ்ந்து கொண்டேன். எங்கேயோ பக்கத்து காட்டுல மரவழிக்க சுட்டு காப்பி குடிக்கிறவங்க இன்னைக்கு எங்கேயோ இருக்காங்க. உலகத்திற்கு நல்ல விஷயத்தை சொன்ன ஒரு சமுதாயம் இன்னைக்கு நாம தள்ளப்பட்டிருக்கோம். இதற்கு காரணம் என்ன? நமக்கு இருக்கக்கூடிய குறைபாடு. அவை இந்த குறைபாடுகளை நிறைவு செய்து கொள்ள வேண்டும் என்றால் நாம ஒரு சாயம் அறிந்த ஒரு சமுதாயமாக நம்மை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். இன்னைக்கு தகவல் தொழில்நுட்பம் நிறைய கூகுள்ல தட்டி கேட்டீங்கன்னா விபூதினா என்னன்னா அவர் சொல்லிடுவார். அங்கே கூகுள்ல தட்டி கேட்டீங்கன்னா சந்தனம்னா என்னன்னா அவர் சொல்லிடுவார். அதுக்கு வாத்தியெல்லாம் தர வேண்டாம். அனைத்து விஷயமே தொழில்நுட்பத்தில் இருக்கிறது, பின்ன டிப்ஸ்ல இருக்கிறது, எல்லா விஷயமும் அதெல்லாம் நாம் எத்தனை பேர் தெரிந்து கொள்கின்றோம், நம்முடைய பிள்ளைகளுக்கு எத்தனை விஷயத்தை சொல்லிக் கொடுக்கின்றோம் என்றால் இந்த உலகத்தை நாம் முழுமையாக பார்ப்பதற்கு 2 கண் தேவை. என்னென்ன அந்த உலகத்தை நாம முழுமையாக பார்க்க முடியும். ஒரு கண் என்பது நம்மளுடைய அகாடமி, நாம் படிக்கக்கூடிய கல்வி படிக்கும். மறுகண் என்பது நம்மளுடைய சமயம் காண்பிக்கக்கூடிய நல்ல அறிவு, நல்ல நெறிகள். ஆகவே என்பதே நாம நம்மளை நிறைய விஷயங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். ஆனால் ஒரு விஷயத்தை யாராவது கைப்பற்ற நம்ம கோபம் மட்டும் வருது. அப்படியே ஒரு விஷயத்தை நாமளே செய்து கொள்கின்றோம். 10 மணிக்கெல்லாம் போனோம்னு கேட்டா எத்தனை பேர் பக்தியோடு வேல் முருகா வெற்றி வேல் முருகா அப்படின்னு பாடக்கூடிய முருகனுக்கு அவசியப்படுறாங்க கேட்டீங்கன்னா பெறப்பட்டு தான் ஆனா அந்த இடத்தை ஒரு கேலி கூட்டாக மாற்றக்கூடிய ஒரு சமுதாயம் நாம தான். வேற யாராவது செய்யல. அதை கேலி கூட்டாக மாற்றக்கூடிய அந்த சமுதாயத்தை பற்றி தான் நீ மற்றவர்கள் ஈரமாக பேசக்கூடிய வேலையிலே நமக்கு ரொம்ப வலிக்குது. அது யார் காரணம்? நாம தான். ஆரம்பிக்கிறவர்களே நாம ஒரு நல்ல அறிவு சார்ந்த ஒரு சமுதாயம். உலகத்தில் நிறைய விஷயங்களை எடுத்து சொன்னார்கள், தொழில்நுட்பமாக சொன்னார்கள், மருத்துவமாக சொன்னார்கள், வாழ்வியலாக சொன்னார்கள். அப்படியான நல்ல விஷயங்களை நம்மளுடைய முன்னோர்கள் நிறைய விஷயங்களை வகுத்து தந்தார்கள். ஆனால் அது தப்பாவும் சொல்லி நாம அது தப்பான கருத்துக்கு நாமளே கொண்டு போயிட்டோம். சஷ்டியில் இருந்தால் அகப்பையில் வரும் நல்ல ஒரு வேதனமான ஒரு வாக்கியம். சஷ்டியில் இருந்தால் அகப்பையில் வரும், அதுதான் வாக்கியம். ஆனா நம்ம என்ன பண்ணா சட்டியில் இருந்தாலே ஆப்பிள் வரும், சட்டியில் இருந்தாலே ஆப்பிள் வரும். சட்டியில் இருந்தா ஆப்பிள் வரும்னு சொல்லல, சஷ்டியில் இருந்தால் அகப்பையில் வரும். சஷ்டி எந்த சஷ்டி வரும் பார்த்தீங்கன்னா, அகம்னா உடம்பு, பையினா கர்ப்பப்பை. குழந்தை இல்லாதவர்கள் 4 நாள் விரதமாக இருந்து, அதுக்கு மருத்துவம் சொல்லியிருக்கீங்கன்னா அரசருடைய கொழுந்து விலை அதை அழைத்து சாப்பிட்டு விரதமாக இருந்து நியமமாக இருந்தோம்னாங்க அகப்பையில் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பிறக்கும். நம்மளால என்ன பண்ணா சட்டியில் இருந்தாலே ஆப்பிள் சோத்துக்கு போயிடும். சாப்பிட சனிப்பிடம் தனிப்பு ஆகாது. சனிக்கிழமை செத்து போயிட்டாங்க
கல்லானாலும் கிழவன், புல்லானாலும் புருஷன். கண்ணையும் புள்ளையும் நம்மளுடைய சபையை சொல்லல. கல்லாதவனாக இருந்தாலும் அவனுக்கு கணவனே, அவன் படிக்காதவனாக இருந்தாலும் பெண்ணுக்கு சொன்னாங்க, படிக்காதவனாக இருந்தாலும் அவனுக்கு கணவனே. புல்லான் என்றால் ஆண்மை இல்லாதவன். புல்லான் ஆண்மை இல்லாதவன். அவன் ஆண்மை இல்லாதவனாக இருந்தால் அவனுக்கு புருஷன் தான், அவன் விட்டு போயிடாதன்னு ஒரு பெண்ணுக்கு சொன்னாங்க. கல்லாதவனாக இருந்தாலும் கணவனே, புல்லான் ஆனாலும் புருஷனே தான். நம்மால் கல்லாமல் கல்லுக்கு புழுக்கு. இப்படி ஆயிரக்கணக்கான விஷயங்கள், நல்ல விஷயங்களை சொன்ன நம்முடைய முன்னோர்கள் நாம தப்பான விஷயமாக எடுத்துக்கொண்டு நாம தவறாக வாழ்க்கை அதுவே நம்மளுடைய சரிவுக்கு கூட காரணம். என்னடா சாமியை கூப்பிட்டீங்க, பாலசாமி பாட்டுன்னு சொன்னா திட்டாதே. உங்கள நானும் ஒரு இன்னைக்கு டிக்டாப்பை தொடர்ந்தாங்க, நெட்டை தொடர்ந்தாங்க. கேட்குற கேள்வி அப்படியே படிக்க உங்களோட எங்களுக்கு ரொம்ப படிக்கும். ஏன்னா நாங்கள் அது முன்னாடி அதை நம்மை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். நம்மளுடைய குழந்தைகளுக்கு நல்ல விஷயங்களை சொல்லித்தர வேண்டும். போகிற இடத்துல கூட அதை சொல்லிட்டு ஒரு வாரத்தில் ஒரு நாளைக்கு அந்த பிள்ளைகள்லாம் ஒரு 2 மணி நேரமாவது உட்கார வச்சு சமய அறிவை பூட்ட வேண்டும். இன்னைக்கு அப்படி பூட்டலைனாக்கா ஒன்றுமே பண்ண முடியாது. நீங்கள் அடுத்து வரக்கூடியவங்களாம் ஒன்றும் பண்ண முடியாது. காலைல 5 மணிக்கு என்னன்னா அவன் புக்கை பாச பண்ணும்போது இவனுக்கு புக்கை பாச. ஆனால் இந்து சொன்னாங்க அதில் டிக்டாக்ல உனக்கு ஏதாவது வருமானம் வந்து போட்டுருக்கியா? தரமான செயல்களை நாமளே செய்து. வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி வந்து 9ஆம் தேதி மார்ச் மாதம் 2025. 9ஆம் தேதி மார்ச் மாதம் 2025. இன்றைக்கி வந்து தமிழ்லோ ஸ்ரீ மகா மாரியம்மன் ஆலயத்தில் வந்து பாலஸ்தானம் நடைபெற்றது. பாலஸ்தான கும்பாபிஷேகம். பாலஸ்தானம் என்றால் திருப்பணி செய்வதற்கு அம்பாள் எல்லா மூர்த்திகளும் அவர்கள் வந்து அதுக்கு செய்யக்கூடிய ஆகம முறைப்படி அதை செய்து அந்த அவர்கள் வந்து அந்த சிலைகளை இருக்கும் இடத்திலிருந்து அதை எடுத்து அதை வந்து மற்றொரு இடத்தில் வந்து வைப்பார்கள். இப்போது வந்து இந்த மண்டபத்தில் வந்து கீழே வந்து பாலஸ்தானம் செய்திருக்கின்றார்கள். ஸ்ரீ மகா மாரியம்மன் ஆலயம். சற்று முன்பு சிறப்பாக நம்முடைய பட்டு ரமணி குருக்கள் வந்து அருமையாக பேசினார். பட்டு ரமணி குருக்கள் வந்து மிகவும் ஒரு பிரபலமான ஒரு சமய போதகர் மாற்றமல்ல, அவர் வந்து ஒரு குருக்கள். கும்பாபிஷேகம், பாலஸ்தானம் இவையாவும் அவர் வந்து சிறப்பாக செய்வார். அந்த ரீதியில் வந்து அருமையாக பட்டு ரமணி குருக்கள் வந்து அருமையாக பேசினார். வாருங்கள் நண்பர்களே, ஸ்ரீ மகா மாரியம்மன் ஆலயம் தொழுவது சாலவும் நன்று. என்னுடைய இந்த யூடியூப் சேனலில் வந்து நிறையா வீடியோக்கள் இருக்கின்றன. 350க்கு மேற்பட்ட வீடியோக்கள். தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், லைக் ஷேர் செய்யுங்கள். நன்றி, வணக்கம். ஓம் சக்தி. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.